சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களே ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் தான் வாடிவாசல். கலைப்புலி தானு தயாரிப்பில் நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கிற படம். இந்த படத்தை பற்றி நம்ம 1000 தடவைக்கு மேலே சொல்லியாச்சு. ஏன்னா இந்த படம் தமிழ் சினிமாவை ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படம். வெற்றிமாறன் தனுஷை வச்சே பார்த்தீங்கன்னா அப்படி படம் எடுத்தவர். பொல்லாதவன், ஆடுகளம், அசுரன், வடசென்னை அப்படின்னு தெரிக்க விட்டவர். சூர்யா கிடைச்சா என்ன மாதிரியான ஒரு படைப்பை கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான். நிச்சயமாக சொல்லலாம் சூர்யாவுக்கு இந்த படத்தின் மூலமும் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா வெற்றிமாறனுக்கும் தேசிய விருது கிடைக்கும். வாடிவாசல் நாவல் அப்படிப்பட்ட ஒரு நாவல். அதில் தன்னுடைய கற்பனையும் கலந்து அட்டகாசமான ஒரு படமாக எடுக்க போகிறார். அப்படிதான். சரி, இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ அப்படின்னு சூர்யா ரசிகர்களும் தொடர்ந்து கேட்டு வந்தாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் மூலம் கிடைச்ச தகவல்களை அப்பப்போ சொல்லிட்டு தான் இருந்தோம். அனிமேட்ரானிக்ஸை லண்டனில் போய் கற்றுக்கிட்டு வந்த நம்ம வெற்றிமாறர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை பிப்ரவரி இறுதியில் அல்லது மார்ச் இறுதியில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கான். ஏன்னா இப்போது வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா என்னதான் வாடிவாசல் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்தாலும் கூட ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எதையும் பண்ண முடியாது. ஒன்லி ஷூட்டிங் தான். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தை 3 பாகங்களாக எடுக்கலாம் அப்படின்னு தான் வெற்றிமாறனும் முடிவு பண்ணியிருக்காராம். அதனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்பவே பார்த்து பண்ணணும், எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது ஷூட்டிங்கில் அப்படின்னு கவனம் எடுத்துக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா மே இறுதியில் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி இந்த சுற்று வட்டார பகுதிகளில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறாங்க. என்னதான் அந்த டெஸ்ட் ஷூட்டை ஈஸியாக பண்ணியிருந்தாலும் கூட மிக முக்கியமாக அந்தந்த லைவ் லொக்கேஷனில் போய் பண்ணாதான் அதுக்குரிய உயிர் கிடைக்கும் அப்படின்னு வெற்றிமாறன் ஃபீல் பண்ண சூர்யாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராம். ஸோ மதுரை, தேனி, ராமநாதபுரம் மாவட்டம் அந்த சுற்றியுள்ள பகுதிகளில் எப்படி ஜல்லிக்கட்டு தெரிக்க விடுவாங்களோ அது மாதிரி லைவாகவே நடத்தி அதை ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கறது படமா இல்லை லைவா அப்படிங்கிற அந்த ஒரு பிரமிப்பை படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் வெற்றிமாறன் பிளான் பண்ணிக்கிறான். ஸோ மே இறுதியில் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பம். ஸோ இனி வாடிவாசலுக்கான தடை ஏதும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.